ஒவ்வொரு வேலையும் இனி துரிதமாக நடைபெறும். வேலையிலும் சரி, பிஸ்னஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தான். நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, கண்டிப்பாக உண்டு. அந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனி நம்மளுக்கு பேரில் எடுத்து வைப்பாங்க. இது வரைக்கும் போடலைன்னா இனிமேல் எடுத்து வைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. கல்வி சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் உயர்கல்வி பட்டிருக்கிறவங்க கொஞ்சம் சின்ன தடைகள் கொடுக்கும். மற்றபடியெல்லாம் பெரிய கல்விக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்கிறவங்களுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. எடுத்து வைக்கின்ற அடிகளில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதனுடைய தன்மை கடைசி நேரத்தில் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறப்போகிறார். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுது. எதையோ எடுத்து பார்க்குறோம், நாமளும் முயற்சி செய்கிறோம், எல்லாத்துலேயும் தோல்வி மட்டுமே கண்டுவிட்டோம் ஐயா அப்படின்னு தான் நாம் நினச்சிட்ருப்போம். ரிஷபம் இனி ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம். காரணம் 11ஆம் இடத்துல சனி பகவான் கொடுக்க வேண்டிய தெய்வம், அதை தான் சொன்னேன். கொடுக்க வேண்டிய தெய்வம் 11ஆம் இடத்துக்கு வந்ததும் 10ஆம் இடத்துக்கு அதாவது இனி கொடுக்கக்கூடிய தெய்வம் 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார் ராகு பகவான். அவர் குருவோட பார்வை 2ஆம் இடத்திலிருந்து வாங்கிறதும் சுபத்துவம் வாய்ந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய சுபம் என்று தான் சொல்லணும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ஜூன் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த 2025 ஜூன் மாதம், இந்த மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் மீனத்திலையும், காலபுருஷ தத்துவத்துக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துருவார். சூரிய பகவான் ரிஷபத்திலையும், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் புதன் குரு சேர்க்கை பெற்றும், 4ஆம் இடம் என்று சொல்ல இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்வதும், 5ஆம் அதாவது சிம்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவரும் இடம்பெயர்ந்துட்டார். இதுவரைக்கும் இல்லாத ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு நடைபெற்றது போன மாதம். அந்த ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கார். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இளமையை வைத்து பார்த்து இந்த மாதத்தின் பலாபலங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்கள், ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரம் உயர வேண்டிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. என்ன சுவாமி எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ரிஷபராசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே இனிதான் ஆரம்பிக்கின்றது. இப்போவே எடுத்து வச்சுட்டா உடனே ஆகிடுமா? விவசாயம் பண்ணாலே 3 மந்த் மினிமம் அந்த பயிருக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்போ, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை விட்டு இப்போ தான் எல்லா கிரகங்களும் மாறி இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் த டான் மோஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம், ஒரே வார்த்தை. அவங்களை உயர்ந்த இடத்துக்கு எட்டி பார்க்குற அளவுக்கு தகுதி படைத்தவர்களாக இனி மாற்றக்கூடிய அமைப்பு கிரகங்களுடையது. இது வரைக்கும் நாம் முயற்சி செய்தோம், இனி முயற்சி செய்வது என்பது நீங்கள் விட்டுடுங்க. இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட்கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. நம்மளை ஆட்கொள்ள இறைவன் வந்து விட்டார். இது வரைக்கும் நாம் எடுத்திருந்தோம், எல்லா முயற்சி எடுத்தோம், எல்லாத்துலேயும் ஃபெயிலர் மட்டுமே அனுப்பிச்சோம். இனி இந்த மாதத்திலிருந்து நாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக மாறுகின்ற அமைப்பை பகவான் நம்மளுக்கு சுக்கிர பகவானே அந்த இடத்தை விட்டுட்டு முதல்ல வந்துட்டார். உச்சம் வக்கரம் எல்லாமே நடந்திருந்தது. அந்த மீனத்தில் அமர்ந்திருந்து அவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு. சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் வருமானமும் இருக்கும், ப்ளஸ்ஸு வருமானத்துக்கேற்ற செலவீனங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சொத்து சார்ந்த விஷயங்கள், அதாவது நிலபுலம் சேர்க்கை என்று சொல்கிறோம் இல்லை, அது வாங்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். ஒரு ப்ரெஷர் மைண்டு நம்மளுக்கு இருக்குதுங்க. எதையோ எடுத்து பார்க்குறோம், நாமளும் முயற்சி செய்கிறோம், எல்லாத்துலேயும் தோல்வி மட்டுமே கண்டுவிட்டோம் ஐயா அப்படின்னு தான் நாம் நினச்சிருப்போம். ரிஷபம் இனி ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம். காரணம் 11ஆம் இடத்துல சனி பகவான் கொடுக்க வேண்டிய தெய்வம், அதை தான் சொன்னேன். கொடுக்க வேண்டிய தெய்வம் 11ஆம் இடத்துக்கு வந்ததும் 10ஆம் இடத்துக்கு அதாவது இனி கொடுக்கக்கூடிய தெய்வம் 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார் ராகு பகவான். அவர் குருவோட பார்வை 2ஆம் இடத்திலிருந்து வாங்கிறதும் சுபத்துவம் வாய்ந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய சுபம் என்று தான் சொல்லணும். சனி பகவான் கொடுப்பது ஒரு திட்டமாக கொடுத்தார். அவர் கட்டளை சார்ந்த விஷயத்தில் தான் கொடுப்பார். அதாவது எப்படி சொல்கிறது, நீதிமான், உனக்கு என்ன சேரணுமோ அதுதான் கொடுப்பார். ஆனால் ராகு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் இனி நீங்கள் தொடவே தேவையில்லை. உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். ஒரே வார்த்தை சொல்கிறார், ரிஷபம் இனி ஒளிர்ந்து வாழக்கூடிய காலம் கிடையாது, ஒளிர்ட்டு வளரக்கூடிய காலம். இனி வரைக்கும் நம்மளுக்கு ஒளிந்து வாழ்ந்துட்டோம். எல்லாருக்கும் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை என்று சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் ரொம்ப தொந்தரவுலாம் கொடுத்துருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய காலம். மைண்டெலாம் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஆகிட்டுருக்கும். என்னவோ வச்ச பொருளை வச்சுருக்கிறதுல ஞாபகம் இருக்காது இல்லையா, பொருளை முக்கியமான பொருளை அங்கே விட்டுட்டு, செல்ஃபோன் முதல் கொண்டு அங்கேயே விட்டுட்டு நாம் வெளியூர் கூட போயிடுவோம்.
அந்த மாதிரி சூழ்நிலை, பர்செல்லாம் விட்டுட்டு வெளியூர் போயிடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இனி ரிஷபராசிக்கு நடைபெறாது. அப்படியே நடைபெற்றாலும் அதை கரெக்டான தேர்வாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலத்தை ஏற்படுத்தப்படும். ஏன்னா சூரியன் இப்பொழுது நிலைப்பாடிலிருந்து மாறி ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெற்றி தரக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு சூரியன், புதன், குரு சேர்க்கை பெற்று காணப்பட போகிறாங்க. இது ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த கிரகங்களில் கூட்டமைப்பில் வரும். எல்லாம் ஒன்று சேர்ந்து 2ஆம் இடத்துல வரும்பொழுது செல்வங்கள் சேரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் ஐயா, ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். அது என்னவோ எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன், இல்லையோ ஐயா என்னன்னு தெரியல, நிலுவையிலே போட்டிருக்காங்கன்னா இனி அது கடந்து வரக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தரப்போகுது. ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கதவு திறக்கின்ற காலமாக வரப்போகுது. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரிய பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருக்கார். ஒரு தைரியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மனசில் ஒரு தெம்பு இருக்கும். ஜோசிகாரை கேள்வி கேட்பாங்க, என்ன சாமி எனக்கு நடக்கலையே, நல்லது நடக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு, ஜோசிகாரை கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துடும். காரணம் சனி பகவானுடைய அமைப்பு, சனி பகவானுடைய தேர்வு. அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட்லாம் தாண்டி வந்துட்டாங்க அவங்க. எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து, ஈடுபாடிலிருந்து, ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய வனவாசத்தையும் கடந்து ஓரளவுக்கு சில பேருக்கு நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு திருமண பந்தம் எல்லாம் உருவாகியிருக்குது. நம்மளையே ஒரு அண்டர்கேட்டில் ஒரு லோன் சார்ந்த விஷயங்களோ இது வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்கையா, சுற்றி நான் கடை வாங்கிட்டேயா, இதிலேருந்து நான் விடுபட்டு வரணும், கண்டிப்பாக வருவீங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்லது, ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான கிரகங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கின்றது. எல்லாரும் கொடுக்கறதுக்கான அமைப்பில் இருக்குதையா, இந்த முறை பயன்படுத்தி நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். அதெல்லாம் எந்த தடையுமே கிடையாது. உங்களுக்கான ஆண்டு கிரகங்கள் அனைத்தும் முழுமை பெற்று காணப்படுது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தசாபுத்தி நன்றாக இருந்து விட்டால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை தரம் அரசியல் போல், அதாவது எப்படி சொன்னால், முதலமைச்சர்லேருந்து வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து தலைவர்லேருந்து இப்போது வார்டு மெம்பர், உதவி என்று சொல்லக்கூடிய சேர்மன் ஆகுங்க, சேர்மன்லேருந்து எம்எல்ஏ ஆகுங்க. அந்த மாதிரி படிப்படியாக போன காலம்லாம் போயிட்டு நேரடியாக எம்எல்ஏ போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு வேலையும் இனி துரிதமாக நடைபெறும். வேலையிலும் சரி, பிஸ்னஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தான். நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, கண்டிப்பாக உண்டு. அந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனி நம்மளுக்கு பேரில் எடுத்து வைப்பாங்க. இது வரைக்கும் போடலைன்னா இனிமேல் எடுத்து வைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. கல்வி சார்ந்த விஷயத்தில் செவ்வாய் பகவான் 4ஆம் இடம், உயர்கல்வி பட்டிருக்கிறவங்க கொஞ்சம் சின்ன தடைகள் கொடுக்கும். மற்றபடியெல்லாம் பெரிய கல்விக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்கிறவங்களுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. எடுத்து வைக்கின்ற அடிகளில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதனுடைய தன்மை கடைசி நேரத்தில் 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறப்போகிறார். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுது. ஒரு தலைமை பொறுப்பாளர் பதவி வந்து சேருகின்ற மாதமாக இந்த ஜூன் மாதம் 1/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் உங்களுக்கு நல்லதே நடைபெற போகுது. அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லது மட்டுமே எங்கள் குருநாதர் சொல்லுவார். நல்லதை மட்டும் சொல், நல்லதை மட்டும் செய், நல்லது மட்டுமே நடக்கும் என்றுதான். அதேபோல் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விளக்கத்துக்கு நம்ம இறைவன் எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்கி வருங்க. இந்த மாதம் ஒரு 8 போயிட்டு வந்து, ஏன்னா குருவோடு சேரக்கூடிய புதன் 11க்கு நம்மளை சேர்ந்திருந்தால் அந்த 2ஆம் இடத்தில் சேரும்போது குடும்பத்துடன் சென்று அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தரிசித்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.